ஹாப்பி கேரன் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு தக்காளி சட்னி சூப்பராக டேஸ்டியாக தோசை இட்லி பிரெட் எல்லாத்துக்குமே வழக்கம் போல் பேலன்ஸ் டயட்டாக கலோரி கம்மியாகவும் ஆரோக்கியம் ஜாஸ்தியாகவும் எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம். நீங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் நல்லா தக்காளியை ஒரு 4-5 வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் அப்புறம் மிளகாய் வத்தல் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை. அதுக்கப்புறம் அடுப்பில் நீங்கள் வந்துட்டு ஒரு கடாய் வச்சுட்டு மிளகாய் வத்தலை நல்லா உள்ளே இருக்க விதை வேகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்புறமா கடுகு முதல்ல சேர்த்திட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் இதெல்லாம் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு இஞ்சி பூண்டு கருவேப்பிலை அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளி இதெல்லாம் சேர்த்தி நல்லா வதக்கி தக்காளி நல்லா கொஞ்சம் நல்லா வேகிற வரைக்கும் வதக்கி பெருங்காயம் சேர்த்திட்டு வீடே நல்லா மணக்குங்க. இதெல்லாம் நீங்கள் வறுக்கும் போது என்ன பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா டின்னர் ரெடியான்னு ஓடி வருவாங்க. அந்த மாதிரி முதல்ல மிக்சியில் மிளகாவத்தலும் உப்பும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. மிளகாவத்தல் நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் கடுகு உளுத்தம்பருப்பு கடுகு சீரகம் இதெல்லாம் இருக்குங்க இல்லைங்களா, அதை அடியில் சேர்த்திட்டு அதுக்கு மேலே நீங்கள் தக்காளி சேர்த்திட்டு இஞ்சி பூண்டு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்திட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ கொஞ்சம் வெல்லம் போட்டால் இன்னும் கொஞ்சம் அறுசுவையாக இருக்குங்க. அதனால் வெல்லமும் நீங்கள் சேர்த்திக்கோங்க. சேர்த்தி இதை அரைச்சி எடுத்து வச்சுட்டு இந்த சட்னியை நீங்கள் கண்டிப்பாக நல்லெண்ணெய் போட்டு தான் தோசை இட்லியில் சாப்பிட்ணும். ரொம்ப ருசியாக இருக்குங்க. நமக்கு பேலன்ஸ் டயட்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கணும். இப்போ தோசையில் பார்த்திங்கன்னா அரிசியும் உளுந்துருக்கா, நம்ம தொட்டுக்கிற சட்னியில் வந்து வெஜிடபிள் வந்துருச்சா, கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் இதெல்லாம் விட்டமின் அண்ட் மினரல். நல்லெண்ணெய் நீங்கள் சேர்க்கும் போது ஒரு ஹெல்த்தி ஃபேட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அவேர்னஸோட ஃபைபர் இருக்கா ஃபேட் இருக்கா ஹெல்த்தியாக இருக்கா இந்த மாதிரி அவேர்னஸோடு சாப்பிடுங்க. உணவே மருந்து மருந்தே உணவு. நன்றி வணக்கம்.